நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வழிவிடுங்க சார், ஃபாதர் வர்றார். எக்ஸ்கியூஸ் மீ. வழிவிடுங்க, நோருங்க. மார்னிங். வணக்கம் ஃபாதர். மார்னிங். இவன் யார் உள்ள விட்டது? ஃபாதர் இறைவனோட தூதுவர். இவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோசம் வந்திருக்கார். நல்லா தீர்த்து வைப்பார். ஃபாதருக்கு சர்ச்சில் இல்லாமல் இங்கே என்ன வேலை? இல்லை சார், பிள்ளைகளுக்கு இடையே ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். கவுன்சிலிங் பண்ண வந்தேன். யார், உங்கள் பிள்ளைங்களா? இல்லை, அனைவரும் தேவனின் பிள்ளைகள். தேவனோட பிள்ளையை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கொஞ்சம் போய் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே. பேசாமல் இருப்பியா? குழுக்களில் பிரின்சிபல் ஆகிட்டு கொடுக்குற ரியாக்ஷனை பாரு. இதில் நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா மணி? சார், நானா சார் சொல்கிறது? இந்த கதிர் என்னையே அடிச்சிட்டான் சார். முதல்ல கதிர்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுங்கிறல்ல, ஒரு பிடி மாஸ்டர் காலேஜில் நீ ஒரு பியூன் ஆஃப்டர் ஆல். எப்படி நீ அவரை அவைங்களா? மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளுன்றல. பிரின்சிபலாக நான் இங்கே குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கேன். எந்த பிரச்சனாலும் நீங்கள் என்னையை தான் பார்க்க வரணும். என்னையை பார்க்காம நீங்கள் கரஸ்பாண்டர் போய் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் ஹைலி டிசப்பாயிண்டிங். என்னையை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கணும். சார், தப்பு செஞ்சது அவரு. நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஸ்டெல்லா, விவிலியத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்க. நீ உண்மையை தானே பேசிட்டு இருக்க? ஃபாதர், விசாரணை எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எருமை, யூனிவர்சிட்டி சர்க்குலர்லாம் எங்கடா? வச்சுக்கிறேன் சார். இருக்குன்னு நீயே வச்சிருந்தா நான் எப்படி பார்ப்பேன்? கேட்டால் கொடுக்கலான்னு வச்சுருந்தேன் சார். நான் படி சார், கோவப்படாதீங்க. யோ, பேசாம உட்காரியா? அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரி சார். இங்கே வா சார். அம்மா. சார், கோவத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நான் பேசாமல் இருக்க சொன்னேன். பேசலன்னா வெளியே போய் உட்காந்துரு. சும்மா உட்காந்துரு, அதில் ஏதாவது படி. இங்கே என்ன பார்க்குறேன்? திரும்ப என்ன என்ன இது? என்ன? பஜ்ஜி சாப்பிட்டேன் சார். பஜ்ஜி? அந்த என்ன தொடக்க பேப்பர் இல்லை, இதுலேருந்து ஒரு பேப்பர் எடுத்து கிழிச்சு கசக்கி அப்படி கீழே போட்டேன். யூனிவர்சிட்டி பேப்பரில் தூக்கி பஜ்ஜா தொடப்பேன் மேன். இது பேப்பர் அப்படி வச்சு அயர்ன் பண்ணி சார் அப்படியே மடிச்சு உள்ளே வச்சிடலாம் சார். அவ்வளோதான் சார், ஃபினிஷ். இதை எடுத்துட்டு போ 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 போ. நான் வேற வாங்கிக்கிறேன். போ வரேன் சார். போ வெளியில. டீ ஒன்று வாங்கிட்டு வரேன் சார். கதிர், அவங்க பக்கத்தில் நின்னுங்க. மேடம், உங்களுக்கு தனியாக சொல்லணுமா? நீங்களும் பக்கத்தில் நின்னுங்க. சாரி கேளுங்க. கடவுள் அதான் பைபிளில் சொல்லியிருக்காரு. யோ, தயவு செஞ்சு அமைதியாரியா, நான் பார்த்துக்கிறேன். சாரி சாரி சார். செல்லா, இங்கே பாருங்க. உங்களுக்கு உங்கள் வேலை முக்கியம், அவருக்கு அவர் வேலை முக்கியம், எனக்கு என் வேலை தான் ரொம்ப முக்கியம். சார், வாட்ஸ் யுவர் டெசிஷன்? 2 பேருக்கும் மேட்னில 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். போய் பார்த்துட்டு வரீங்களா? சார், யுவர் பிரின்சிபல், ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். கத்தாங்க கத்தாங்க கத்தாங்க. எனக்கு காலேஜில் ஒழுக்கத்தை விட அமைதி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டிருந்தா எப்படி என்னால் ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டெல்லா கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கோங்க. சார், வாட் டு யூ மீன் பை ஃப்ரெண்ட்ஷிப்? ஸ்டெல்லா, இவன் ஒருத்தன். பைபிள் மேலே கை வைங்க. நீங்க கை வைங்க. கடவுள் என்ன சொல்றாருன்னா, லவ் ஒன் another as I have loved you. ஃபாதர், ப்ளீஸ். கட்டி கூட பிடிச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டி கூட பிடிச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டெல்லா, சார், பிரின்சிபல் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. ஃபாதர், ப்ளீஸ். கண்டுபிடிச்சிட்டேன். மேத்யூ அதிகாரத்தில் ஜீசஸ் says about friendship, love one another as I have loved you. Because என்ன பண்றீங்க? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன். பப்ளிக் நியூஸ் தூக்கி உள்ளே வச்சிருவோம். நீ சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு நொய்ய மையான்னு கத்திக்கிட்டே இருக்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? நல்லா வந்துட்டாங்க. சாரி. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கோங்க. பிரதரிங்க வாங்க. அது சின்ன சிறுசுங்க.
பிள்ளைங்க நம்ம இருக்கன்றதுக்காக கூச்சப்படுறாங்க. நம்ம வெளியே வெயிட் பண்ணலாமா? ஃபாதரா நீ ம். அந்த பைபிளுக்கு மரியாதை கொடுத்து உன்னை சும்மா விட்றேன். கதிரேசன் வெளியே கூட்டு போங்க. ஓகே. டோன்ட் ஃபைட். கரெக்டாக இருக்கணும். அதாவது இட்ஸ் டைம் டு ப்ரே டு காட். கடவுள் வந்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பற்றி என்ன பேசியிருக்காருன்னா, டோன்ட் பி ஆங்க்ரி. யோ உனக்கு எத்தனை தடையா சொல்கிறது? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். எத்தனை தடவை சொல்கிறது? அமைதியாருன்னு சொல்கிறேன்ல. சர்ச்சு பக்கத்தில் நிற்க வேண்டியதானே, எதுக்குள்ளே வந்த? வெளியே போய் முதல்ல. இல்லை, ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த போலீஸ்ட்டை பிடிச்சி விட்டு தெரியும். தேங்க்யூ. காட் பிளஸ். இவனை போய் ஃபாதர். ஐயோ சார், ஃபாதரை கயிறு திட்டா போல இருக்கு. கோச்சின்னு போறாரு. வாங்க போய் கூட்டு வந்துடலாம். வாங்க சார். ஐயோ ஐயோ போய் அறிவில்லை உடனே. சீக்கிரமா பண்ணு. சொல்லி கொடுத்த மாதிரி பண்றான். பாய்ஸ் இமிடியேட். ஃபடே 1 2 3 அப் டவுன் அப் டவுன். நான் பிரின்சிபல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கே தெரியல. இமிடியேட். எனர்ஜியோட கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கடா. அப்பதான் நம்ம கப்பு வாங்க முடியும். ஏய் சீக்கிரமா பண்றா. என்னத்தை சீக்கிரமா பண்றது? சீக்கிரம். நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுப்பா. அடுத்து இவன் என்ன காலேஜுக்குள்ள அட்டிலும் பண்றானா? போய் கேப்பா. டேய் உனக்கு வர தெரிய சொல்லுவா. சீக்கிரமா பண்றா. பண்ணுங்க. தம்பி நிப்பாட்டுங்க. கதிரேசன், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இல்லடா நல்லா தானே பண்ணிட்டு இருக்கேன். பசங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் பிரின்சிபல், நீ பிடி, கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குற மாதிரி நடிச்சாது தொலை. பிரின்சிபால் என்ற பவரை காமிக்கிறீங்களா? சரி, அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஆஸ் அ பிரின்சிபலா நானே எந்த ஸ்டூடெண்ட்டையும் பனிஷ் பண்ணது கிடையாது. முட்டி போட வச்சது கிடையாது. தோப்புக்காரனை போட வச்சது கிடையாது. சரி இல்லைங்க சார். பேசக்கூடாது. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரும் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஒரு பையன் இல்ல 3 பையனை நிக்க வச்சிருக்கீங்க இந்த மாதிரி. சார் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கட்டும். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க சார். நடுவில் பேசாதீங்க சார். அவன் கண்ணில் பயம் தெரியுது பாரு. 3 பேரும் பாத்ரூம் இந்த மாதிரி நிற்கிறான். ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆஸ் அ பிடி மாஸ்டர் நீங்களா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். என்னது இது? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பிடி மாஸ்டர் மீச வைக்க கூடாது, க்ளீன் சேவ் பண்ண சொல்லியிருக்கேன். பிடி மாஸ்டர் கறிக்கிட பாயா நீங்க? போங்க தம்பி போங்க. பாய்ஸ் பேசாதீங்க. என்ன பாய்ஸ்? கதிரேசன், நம்மளும் படிக்கிறப்போ தப்பு பண்ணிருக்கலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா நம்ம இப்ப பதவியில் இருக்கோங்கிறதுக்காக அதை அசிங்கப்படுத்தக்கூடாது. இதை நான் ஒரு பிரின்சிபலா உனக்கு சொல்லல, உன் நண்பனா உனக்கு சொல்ல. ஷட் அப் யுவர் மவுத்டா. உட்ட ஓவரா பேசிட்டு இருக்க. இல்ல ஆஸ் a பிரின்சிபலா நான் நீ என்ன போதும். காமா வார்ம் அப் பண்ணிட்டு இந்த பசங்களை வாண்டடா வம்பு பண்ணி வெளிய அனுப்பிச்சது இல்லாம என்ன பேச்சு பேசுற பிளடி பாஸ்கர். அதான் வாமப்பா. வார்ம் அப்புக்கும் தோப்பு காரணத்துக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியல. நீலாம் இந்த காலேஜோட பிரின்சிபாலாடா. நீலாம் படிச்சு இந்த பிரின்சிபால் போஸ்டிங் வந்திருந்தா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீயே குடுக்கல் சீட்டு முறையில தான் பிரின்சிபால் ஆன. கதிரேசன், ஏய் நீ பேசுனதே போதும். இங்க பாரு ஜீவா, திருப்பி நீ ஒன்னு மறந்துடுற. நீ இந்த காலேஜோட பிரின்சிபால்னா கொஞ்சம் சத்தம் போட்டு பேசாதீங்க, அமைதியா இரு. நான் பீட்டிடா. பாய்ஸ் இமிடியேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாப்பிடு. அவகிட்டலாம் ஏமா சண்டை போட்டுட்டு இருக்க? நான் எதுவும் பண்ணல, அவ தான் எல்லாம் பண்ணா. 1 மணி நேரம் உட்காந்து மேக்கப் போடுவாளாம். அவளுக்காக வெயிட் பண்ணுமா? ஏன் நம்ம வீட்டில் இந்த ஒரு கார் தான் இருக்கா? மற்ற கார்லாம் எங்கே போயிருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சூடு ஆறிட போகுது, நீ சாப்பிடு. எவ்வளவு ஸ்பீடா வந்தேன் தெரியுமா? சாப்பாடெல்லாம் ஆறிடக்கூடாது சொல்லிட்டு அதுக்கு நடுவில் வந்து இவ சண்டை போடுவான்.
நீயா செஞ்ச? ஆமா. செமையா இருக்கு. நீ இந்த மாதிரிலாம் சமைச்சதே இல்லையே. அடுத்த வாட்டி நம்ம ஷாப்பிங் போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு நெக்லஸ் எடுத்துக்கோ. ரொம்ப முக்கியம் இப்போ. சாப்பிடு ஒழுங்கா. எதுக்கு இங்க வந்திருக்கான்னு கேளு. நீ அமைதியா இருமா, நான் கேட்குறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? கேரியர் மாறிடுச்சு. இதுதான் உங்க வைஃப் செஞ்சது. அது நான் அவருக்காக ஸ்பெஷலா செஞ்சது. சண்டையில் தெரியாம மாறி இருக்கும். சாரி. பேட் ஸ்மெல் வரும்போதே நினைச்சேன் நான் செஞ்சிருக்கிறதா இருக்காதுன்னு. என்னது? அவ எதுவும் சொல்ல, நீங்க எடுத்துட்டு போங்க. இருங்க, சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பாதியில எல்லாம் கை கழுவ வேண்டாம். எனக்கும் கொஞ்சம் மனசாட்சி எல்லாம் இருக்கு. நீங்க எதுவும் நினைச்சுக்கலனா நான் அவரை வேணா கூட்டிட்டு வரேன் இங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு. அவன் தான் ரோசக்காரனாச்சே, இங்கெல்லாம் வருவானா? எனக்கு வேற வழி தெரியல. நான் அவரை கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ஷனும் இல்லைல்ல? எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டிட்டு வரதா இருந்தா கூட்டிட்டு வரலாம். ம். சாரிங்க, என்னால தானே எல்லா பிரச்சனையும். ஐம் வெரி சாரி. நல்லா இருக்கும்போதே மைல்டா டவுட்டு நீ செஞ்சிருக்க மாட்டேன்னு. திமிருடா உனக்கு. சாப்பிடு ஒழுங்கா. உட்காரு. இல்ல, நான் வேணா ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பிடாமலே இருந்துருவேன், பரவாயில்லையா? என்னம்மா நீ வேற. நான் செஞ்சதான் தப்பு, ஒத்துக்கிறேன். கேரியரை தெரியாம மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். ஐம் சாரி. இல்ல பரவாயில்ல. அப்போ என்ன நீங்க நிஜமாலே மன்னிச்சிட்டீங்கன்னா வந்து உட்காந்து சாப்பிடலாம். எடுத்து வை. போட்டுக்கோ. போதும் குழம்பு. லெக் பீஸ் இல்ல? அவர்கிட்ட கொடுத்துட்டேன். சாரி. பரவாயில்ல. ஏ பார்த்து மெதுவா. குழம்பு ஊத்துமா? ஹாய் சார். பேட்டிலாம் முடிஞ்சதா? ம், அப்போ கிளம்பலாம்ல? தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, சாட்டிஸ்ஃபைடு தானே? ஓகே சார், ஓகே. மறக்காம அந்த நியூஸ் போட்டு. எதை பற்றி சார்? பார்த்தீங்களா, மறந்துட்டீங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சிவா. சிவா? என்ன சிவா? அந்த மஞ்சு மட்டும். ஓ, என் பேரை மறந்துட்டீங்க, ஆனால் மஞ்சு மட்டும் நான் வச்சுருக்கீங்க. அது டென்ஷனில் மறந்து. போட்டுடலாம் சார், கண்டிப்பாக போட்டுடலாம் சார்.
காலேஜ் கலக்குதுக்கு அது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை எழுத வேண்டாம். என்னை மட்டும் அப்படி டோட்டலாக கவர் பண்ணி நான் தரேன் உங்களுக்கு. அதை மாதிரி எழுதிக்கலாம். பண்ணிவிடுவோம், கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் சார். சார் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாமா சார்? ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்த மாதிரி மொத்தமாக. எல்லாரும் வேண்டாமே, நான் ஓகே இல்லை, நான் மட்டும் தான் இருப்பேன் சார். நீங்கள் ஓகே சார், உங்களை ஃப்ரண்ட் பேஜில் போட்டு நடுவில் குரூப்பில் கண்டிப்பாக போட்டுருங்க. கண்டிப்பாக ஓகே. டெக்ஸ்ட்லாம் போட்டு இந்த காலேஜுக்கு இவர் தான் பிரின்சிபல்னு கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார். பண்ணிடலாம் சார். வரும்ல, நான் தான் பிரின்சிபல் வரும்ல. இந்த மீசி கொஞ்சம் ட்ரிப் பண்ணி நான் காட்டுறேன், பழைய ஃபோட்டோ காட்டுறேன். ஃபோட்டோஷாப்பில் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரொம்ப ஈஸி. அதெல்லாம் பண்ணிடலாம், பக்காவாக பண்ணிடலாம். விட மாட்டீங்க? ஓகே, ரெடி பண்ணுறேன். மணி ஸ்டாஃப்ல கொஞ்சம் ரெடி. ஃபோட்டோ ஷூட். ஓகே, போகலாம் சார். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஃபோட்டோ எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் யாருமே ஃபோட்டோஜெனிக் கிடையாது, அதுக்கு தான். இல்லை சார், வெற்றி சார், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. அவர் பத்திரிக்கைக்காரர், அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. நிறைய வேலை இருக்கு. இல்லை நீங்கள் வாங்க போகலாம் சார். ப்ளீஸ் சார், இன்ட்ரெஸ்ட் இல்லைனா விடுங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இல்லை சார் வெற்றி சார், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் சொல்கிறேன்ல சார், விட்டுருங்க. ஃபோர்ஸ் பண்ணிங்க. என்ன பிரின்சிபல் இதெல்லாம்? எதுக்கு அப்புறம் கூப்பிட்டீங்க? சிவா நான் பேசிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் நீங்கள் வாங்க சார். நீங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க சார், நான் வரல. இல்லை சார், நீங்கள் வரல நல்லா இருக்காது. உங்கள் அப்பாவை பற்றி தெரியும்ல. பிரின்சிபல், எங்கள் அப்பா. இல்லை சார், ஃபர்ஸ்ட் வில் டேக் த ஃபோட்டோகிராஃப்ஸ். நீங்கள் வாங்க சார், நம்ம போய் பேசிக்கலாம். வாங்க ப்ளீஸ் கம். இல்லை சார், நியூஸ் பேப்பர் அதான் சொல்கிறேன், இஷ்யூஸ் ஆயிரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். In 1991 மாடர்ன் காலேஜுங்கிறத மிஸ்டர் ரகுநாத், எங்க அப்பா எனக்கு அப்பா மாதிரி தான் சார். அது அவங்க 2 பேரும் சேர்த்து உட்கார வைக்க முடியாது. அதுவும் இல்லாமல் 1 மினிட் சார். என்னாச்சு, அவ்வளோ பெரிய பிரச்சனையா? வாங்க. அதாவது எங்கள் கேன்டீன் ஜானுங்கிற ஒரு பிரின்சிபால். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். பிரின்சிபால், அந்த கேன்டீன்ல இருந்து ஜஸ்ட் மினிட் சார், ஜஸ்ட் ஒன் மினிட். மினிட். அந்த கேன்டீன்ல இருந்து தயிர் சாதம் தரலன்னு ரகுநாத் கோச்சிக்கிட்டாருங்க. அதை பத்தி மட்டும் தயவு செஞ்சு பேச வேண்டாங்க. ஓகே ஓகே. ரெக்கார்டு எதுவும் பண்றீங்களா? இல்லை சார், இல்லை சார், அதெல்லாம் பண்ணி தொலைஞ்சிடாதீங்க. ஒரு நிமிஷம் சார். ஓகே சார், ப்ளீஸ் நீங்க போங்க ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிருங்க. ஒன்றும் இல்லை சார், தயவு நான் செஞ்சு நியூஸ் பேப்பர்ல பார்த்துக்கிறேன். வாங்க ஜீவா. ஓகே சாரி गाइस. போஸ்டர்ல உட்காருங்க. இரவு 11 மணியிலிருந்து 11:30 மணி வரை முழித்திருந்து காத்திருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கூறுகிறோம் ஐயா. இவங்கெல்லாம் மீட் பண்ண அப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது. லைஃப்பில் 2 விஷயம் மிஸ் பண்ணவே கூடாது. ஒன்று காலேஜ் லைஃப், இன்னொன்று எஜுகேஷன். எதிர்காலம் எப்படி இருக்க போதுங்கிற பயத்தில் நிகழ்காலத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கிற இந்த மனுஷ வாழ்க்கையில் நட்பு காலம் ரொம்பவே அழகானது, கூடவே ஆழமானது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை புரட்டி போடுறப்போ ரொம்ப அழகான பக்கம்னா அது கல்லூரி காலமாக தான் இருக்கும். அங்கே அம்மா அப்பாவுக்கு இணையான ஒரு சொந்தம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த உறவுக்கு பேர் நட்பு. இந்த கல்லூரி வாழ்க்கை உங்களோட கல்லூரியை ஞாபகப்படுத்தியிருக்கோம், உங்களோட நண்பர்களை ஞாபகப்படுத்தியிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். கனா காணும் காலங்கள் கல்லூரி சாலைக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி.